அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். நேற்று நைட்டு சுத்த வச்சு அப்படி இப்படின்னு பார்த்து வேலை முடிய நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஐயோ, அதுவே ஸ்கூலுக்கு ஏஞ்சி வந்துட்டேன். ஸ்கூலுக்கு எதுனா கிஃப்ட் வாங்கிட்டு போறாங்களா தெரியல எங்க மேடம். கிஃப்ட்னா இந்த ஸ்நாக்ஸு, இந்த சால்டட் பீனட், அப்புறம் அந்த பலூன் பாக்கெட்டு, அப்புறம் இந்த சின்ன சின்னதாக ஜெல்லி பாக்கெட்டு மாரி ஒன்று, அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க கையில் ஒரு கிஃப்ட் மாரி கொடுத்து அங்கே வைக்க சொல்கிறதுக்கு. அதுக்கு தான் அலைஞ்சேன் அந்த நேற்று நைட்டு. டிசார்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பேரிச்சம்பழம் பாக்ஸும் அது 4.5 தினார் வந்துச்சு. நேற்று நைட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணல, வெறும் அந்த கவர் மட்டும் காட்டியிருப்பேன். அந்த இதுவும் 3 பாக்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்க தங்கச்சி வீட்டுக்குதா இல்லை ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கான்னு தெரியல. எத்தனை வந்தால் பார்ப்போம், எத்தனை வரலன்னா அது கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். ஏன்னா அந்த கடையில் சொன்னாங்க தனித்தனியாக போட்டு கொடுங்க ஒவ்வொரு கவர்லேயும் அப்படின்ட்டு. சரி மட்டும் அவங்க ஸ்கூலுக்கு போவோம். நம்ம இதை தான் நேற்று போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினு எல்லாம் பேக் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நான் சொன்ன மலாட்டை, அந்த கம்மு, மிட்டாய் எல்லாம் இது எடுத்துன்னு போய் ஸ்கூலில் வச்சுருவாங்க. விடி பேக் பண்ணியிருப்பாங்களோ. நம்ம ஊரில் இந்த கல்யாணத்துக்கு மொய் கவர் பேக் பண்ணுற மாரி. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. இதை ஒன்று நம்மளுக்கு கொடுத்தா விட நல்லா தான் இருக்கும். கொடுக்க மாட்டாங்களே. பொறப்பா ஓடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா. ஸ்கூலுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போகிறானுங்க, சாப்பிட எடுத்துன்னு போகிறானுங்க, காசு வாங்கிட்டு போகிறானுங்க, செல்ஃபோன் எடுத்துன்னு போகிறானுங்க. இது எவ்வளோ கொடுத்தோம். இதில் லேப்டாப்பு, இது ஐபேடு எல்லாம் எடுத்துன்னு போகிறானுங்க. இது எல்லாம் எடுத்துன்னு போய் உட்காந்து படிக்க மாட்டேருக்கானுங்க. எங்கள் பையன் மாமா ஊர்னு எதோ ஊருந்துச்சுன்னு தெரில, ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டான். ஸ்கூலுக்கு போகாமல் ஜார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இட்டுன்னு வந்திருக்கோம். நேற்று நைட்லேருந்தே பிளான் பண்ணியிருந்தான். இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டான். மாமா திட்டினே வருது அவனை. ஐயோ இவனை வச்சுன்னு என்னடா பண்ணுறது அப்படின்னு. நல்லா தாங்க சாப்பிட்றான், நல்லா தாங்க விளாட்றான், நல்லா தாங்க செல்லுன்னுன்றான். ஆனால் அந்த ஸ்கூல் கிட்ட போனாலே வயிறு வலி வந்துடுதுங்க அவனுக்கு. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. காலையில் நம்மள வர இட்டுன்னு வந்து வெயிலில் வேற சாவடிக்கிறாங்க. குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. முட்டை தோசை வாங்கின்னு வந்தேன். மகாராஜாலேருந்து வாங்கின்னு வந்தேன். 600 ஃபில்ஸ். இது நம்பர் காசுக்கு 178 ரூபா. வர்த்தான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார சட்னி டேஸ்ட்டு. சாரி, ஃபஸ்ட்டு கடலை சட்னி. அப்புறம் கார சட்னி. என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. சாப்பிடுவோம். வாங்கின்னு வந்தாச்சு, சாப்பிடுவோம். மின்னார் எடுத்துன்னு வந்திருக்காங்க, சூக் மின்னார். நேற்று நைட்டு வாங்கின பேரிச்சம்பழத்தையும் கையோடு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதான் அந்த பேரிச்சம்பழம் பாக்ஸு, 4.5 தினார். அப்புறம் ரேஷன் கல்லேருந்து வாங்குகிற அந்த மில்க் பாக்கெட்டும் ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்கே கொடுக்க சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல. பைத்தியம் முடியுது. எங்கன்னா எடுத்துன்னு போய் கொடுத்தா போகிறாங்க. நீ வேலையை பாருடா, நீ எதுக்குடா இதெல்லாம் புலம்புற அப்படின்னு கேட்குறாங்களா? பக்கத்துலேயே கொடுக்க சொன்னால் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது லொக்கேஷன் அனுப்பி 50 கிலோமீட்டர் தூரம் தள்ளி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு சொன்னாங்கன்னா அதுக்கோசரம் தான் பார்ப்போம். சூக் மினார்லேருந்து இப்போ சுல்தான் சென்டர் இட்டுன்னு வந்திருக்கு. இது சுல்தான் என்னுவாங்க, சுல்தான் சென்டர் என்னுவாங்க, சுல்தான் மால் என்னுவாங்க, அப்புறம் கசர் சுல்தான் அப்படின்னுவாங்க. ஆனால் அதில் பேர் போட்டு பார்த்தா ஆலியா சென்டர் தான் போட்டு இருக்கும். அதில் ஒரு பேர் இருக்குது, நம்மள்ட்ட ஒரு பேர் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இந்த எப்படி சொல்கிறது, கெசரியால் இருக்குது இந்த சுல்தான் சென்டர். பாருங்களேன், ஆலியா சென்டர் தான் போட்டு இருக்கு. வந்துட்டாங்க. நான் நினச்ச மாதிரியே தான் நடந்துச்சு. அந்த பேட்ஷாப்பெல்லாம் எடுத்து போய் மாமா வெளியே தான் கொடுக்க சொன்னாங்க. அது கொடுக்க சொன்னதை ஷார்ட்ஸாக எடுத்துருக்கேன், என்னென்ன பொருள் அதில் இருந்துச்சுன்னு. இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம்.
பசங்கள்கிட்ட வீட்டுக்கு போகலாம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். திறந்தா சாப்பாடு, தக்காளி கொச்சி, இது மீன். இந்த மீன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சமைச்சு கொடுத்தான். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாப்பாட்டில் சுட சுட அந்த தக்காளி தொக்கை போட்டு பிசைஞ்சு இந்த மீனை லைட்டாக புட்டு இதில் வச்சு எடுத்து சாப்பிட்டா சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு நன்றி. இந்த சம்மூன் ஸ்லைடரும் இந்த பெப்சியும் கேட்டாங்க. இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜமையில இல்லை, அதால கத்தா 4க்கு வந்திருக்கேன் வாங்கின்னு போகிறதுக்கு. இந்த ரெண்டே பொருள் ஒரு தினார் 150 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 349 ரூபாய். எத்தனை போய் வீட்டில் கொடுப்போம். டைம் நைட்டு 1 மணி ஆகுது. வந்து சேனை சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பையனை அவங்க தாத்தா வீட்டிலேருந்து இப்போதான் இட்டுன்னு வந்து விட்டேன். பசி எடுக்குது, சாப்பிட்டு இப்போ படிக்க வேண்டியதுதான். டைமு 1 மணி. இப்போ ரம்ஜான் டைம் இருக்கிறதால விடிய காலம் 4 மணி வரைக்கும் ஹோட்டலில் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் மூடிடுவாங்க. பகலில் ஹோட்டலில் மூடி இருக்கும். சாப்பிட்டு இப்போ படுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.